ஒரு ஹீரோயின் வந்து ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து புதுசாக அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்னா வச்சுங்களேன், அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். ஆனால் இந்த கேரக்டர் இவங்க தான் பண்ணணும்னு வேறு யாருமே பண்ணக்கூடாதுன்னு வந்து அடம் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய நஜ்ரியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜராணியில் வந்து அந்த கீர்த்தனா கேரக்டர் வந்து வேறு யார் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நஜ்ரியாவோட வேறு யாருமே நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசிக்குவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்போ நஸ்ரியா வந்து ராஜராணி படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கேரளாவில் வளர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு மலையாள பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து நடித்து இவ்வளோ பெரிய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மலையாள ஹீரோயின் மலையாள படத்துலேயே நடித்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு வந்து தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஹீரோயினுக்கும் இவ்வளோ பெரிய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், அதாவது தமிழ்நாட்டில் வெளியான ஒரு படத்தில் மலையாள படத்தில் நடித்த ஒரு ஹீரோயினுக்கு இந்தளவுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம்னு நான் நினைக்கிறேன். ஏன் வந்து மலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே நடிக்க வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா, அந்த கேரக்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி. இப்போ அல்போன்ஸ் புத்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படம் பண்ணணும், அதாவது ஒரு பையனுடைய ஒரு ஆணோட வாழ்க்கையில் வர 3 காதல்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு காதல் கதையும் வந்து யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ வந்து ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் நம்ம நிவின் பாலி போட்டுறாரு. மீதி 3 ஹீரோயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புது ஃபேஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கேரக்டரில் வந்து வைக்கிற சின்ன சின்ன ஆச்சரியங்கள் கூட ரொம்ப அழகாக தெரியும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரையும் புது ஹீரோயின்ஸாக வந்து உள்ளே வந்து இறக்கி வந்து படம் பண்ணியிருந்தார். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிரேம படத்தில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட தெரியும், நல்லா தெரியும். மலர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்படி இருப்பா, அவரோட கேரக்டரைசேஷன் என்ன அப்படி இப்படின்னு எதுவுமே நமக்கு எந்த ஒரு தாட்டுமே நம்ம மைண்டில் இருக்காது. ஸோ அந்த கேரக்டர் பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல சாய் பல்லவி வந்து டான்ஸ் ஆடினா அந்த டான்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த படத்தில், அந்த வீடியோ கூட ரொம்ப ஃபேமஸ். அந்த ரீசன் என்னன்னா, யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவிங்கிற ஒருத்தவங்க மேலே வந்து இவ்வளோ பெரிய வந்து வெளிச்சமே இல்லாததுனால தான் அந்த சீன் வந்து அவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த சீனில் எப்படி இருந்தது, அந்த டான்ஸ் ஆடுற சீனு, அதுக்கு அந்த லவ் சீக்வன்ஸு, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு, வெக்கம், அது அத்தனை விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கேரக்டர் வந்து நம்ம மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறப்ப என்ன பண்ணிக்கணும், நாங்கள் சாய் பல்லவியை வந்து மறுபடியும் வந்து மலராக நடிக்க வச்சுருந்தாலாவது ஓரளவுக்கு மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபை இருப்பாங்க. ஏற்கனவே வந்து ஸ்ருதிகாசன் வந்து ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரில் வந்து வச்சனால தான் இப்போ ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கம்பேரிசன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகுதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு நியூ ஃபேஸாக இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சாய் பல்லவி அவர்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே அளவு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மலர் கேரக்டருக்கு தெலுங்குலேயும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு அழகான கேரக்டரை ஏற்கனவே இருக்க ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் மூலமாக பண்ண முடியாது. ஒரு நியூ ஃபேஸ் வந்து பண்ண ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறப்போ அது மிகப்பெரிய டீவியேஷன்ஸ்லாம் வரும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னால் இன்னும் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் அந்த சீன் எடுத்தாங்க. பட் மக்கள் வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. உண்மையாக சொன்னால் வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொன்னால் அப்படிங்கிறது, மலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சாய் பல்லவியை தவிர வேறு யாரையுமே வச்சு வந்து மக்கள் இப்போதைக்கு பார்க்க ரெடியாக இல்லை. பிரேமம் அப்படிங்கிற படத்துலையும் களி அப்படிங்கிற ஒரு படத்தில் மட்டுமே நடித்த ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. 2 மலையாள படம் நடித்த ஒரு ஹீரோயினுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான ஆர்டிஸ்டோட இதெல்லாம் சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸ்ருதிகாசன் நடித்ததுக்கே இவ்வளோலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ லட்சுமி மேனன் வந்து இந்த கேரக்டர் மலர் கேரக்டர்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்லாம் பேசுகிறப்போ இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் ஜெர்க்காகுதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் நமக்கு எப்படி இருக்குது. பிரேமம் இது எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு படத்துடைய படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் பார்த்துட்டு, அதாவது தமிழ் சினிமாவோட டேரக்டர்ஸ் மக்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பண்ணலாமா வேணாமா தமிழ் அப்படிங்கிற விஷயத்தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் இருக்கிற படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த மலர் அப்படிங்கிற கேரக்டரில் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. அந்த மரியாதை கெடுக்கக்கூடாது அப்படின்னா சாய் பல்லவியை மறுபடியும் நடிக்க வைக்கலாம், இல்லை ஒரு நியூ ஃபேஸை நடிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நானும் நம்புகிறேன். அது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் சேர்த்துணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில மீடியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டால் தான் வந்து பெரிய ஆளாக முடியும், இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டால் தான் பெரிய ஆளாக முடியும், இந்த டிவியில் கலந்துக்கிட்டால் தான் பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பல பேர்த்த ப்ரொமோட் பண்ணியிருக்கு. அந்த பல பேர் ப்ரொமோட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் பல்லவி.
அதுக்கப்புறம் தாம் தூம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சியெல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். பல பேர் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, டேலண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாலிட்டி ப்ரோக்ராமில் மட்டும் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் வர முடியும். அதில் வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க வந்து பெரிய ஹீரோ ஆக முடியும், இல்லை ஹீரோயின் ஆக முடியும். அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய் பல்லவி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் வந்து உடைச்சிருக்காங்க. அவங்களோட டேலண்ட் மூலமாக உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அவருக்கு கொடுத்த வாய்ப்பை ஒழுங்காக யூஸ் பண்ணதுனால வந்து அதை வந்து உடைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உன்னோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன இடத்துக்கு போய் சேருவீங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியாது. அதே மாதிரி வெறும் வந்து 100 படம் நடித்தா வந்து தான், இல்லை வந்து ஒரு 10-15 படம் நடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு படம் இருக்கட்டும், அந்த ஒரு படத்தில் இருக்கிற ஒரு சின்ன சீன்ஸ் இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் 20 நிமிஷம் வர அந்த சீன்ஸை வந்து நடிச்சு கொடுத்தா கூட போதும், மக்கள் வந்து மனசில் வந்து மிகப்பெரிய இடத்த பிடிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இந்த மலர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இதில் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மாற்றுக்கருத்து எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுங்க லைக் போடுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் போடுங்க. இதில் ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, பேசுவோம். யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நன்றி.